நான் லாஸ்டா போஸ்ட் பண்ண ஸ்ரீலங்கா பத்தின வீடியோ நான் பார்த்தேன். ஸ்பெஷலி இந்த வீடியோ விட அதில் இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கும் போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்களை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில கருத்துக்கள் முன்னுக்கு பின்னா கொஞ்சம் முரண்படுற மாதிரி இருந்தாலுமே கூட எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஸ்பெஷலி இந்த ஸ்கூல் பத்தின விஷயங்கள்லாம் கமெண்ட்ஸ் பண்ணும்போது எல்லாருமே ஒரு மாதிரி திரும்ப அந்த ஸ்கூல் டைமுக்கு ரீவிசிட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல். எல்லாத்தையும் விட முக்கியமா எல்லாரோட லைஃப்லையும் பெரும்பாலும் கணக்கு வாத்தியாரோட ஒரு பஞ்சாயத்து இருக்கு அப்படிங்கறது பார்க்க முடியுது. நிஜமா இதெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. அதுல ஒரு சில கமெண்ட்ஸ்ல பண்ணிருந்தாங்க, ஏன் ப்ரோ ஸ்ரீலங்கால ரேசிசம்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்த வரையில இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிதான் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி பழக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு உலக நாட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீலங்கால ரொம்ப அமைதியான ஒரு நிலவரம் தான் இருக்கு. ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் இருக்கு. அதுக்கு நம்ம நாட்டுக்கு நம்ம தேங்க் பண்ணணும். பெரும்பாலான நாடுகள்ல இன்னைக்கு உலகத்துல ஸ்பெஷலி இப்ப மிடில் ஈஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க குழந்தைங்க பொண்ணுங்க தாய்மார்கள் எல்லாம் தூங்குனா காலையில முழிப்பாங்களான்னு தெரியாத அளவுக்கு நிலவரம் இருக்கு. எங்க குண்டு வெடிக்கும் தெரியாது, எங்க எப்படி நடக்கும் தெரியாது, எங்க ஒளிறதுன்னு தெரியாத அளவுக்கு ஸ்தம்பிச்சு போயிட்டு நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுல நிம்மதியா தூங்கி காலையில எழும்பலாம். காலையில எழும்புனா வாசலுக்கே சூரிய வெளிச்சம் வரும். அதை பார்த்துட்டு நிம்மதியா ஸ்கூல் போறவங்க ஸ்கூல் போவாங்க, வேலைக்கு போவாங்க. அவங்களோட ரூட்டீன் லைஃப்குள்ள எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாம போறதுக்கான ஒரு சௌகரியமான கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் நம்ம கண்ட்ரியில எல்லாத்துக்கும் இருக்கு. அதுக்கு நம்ம தேங்க் பண்ணணும். பெரும்பாலான கண்ட்ரீஸ்ல கையில எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் வாங்கி சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல ஸ்ரீலங்கால ஈவன் எங்கேயாச்சும் ஒரு கிராமத்து சைடுக்கு போனாலும் கூட அங்க ஒரு பாட்டி இல்ல தாத்தா ஒரு பொட்டி கடை வச்சிருப்பாங்க. அங்க கூட எல்லா சாப்பாடும் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம தேங்க் பண்ணணும். ஒரு சிலர் இன்னும் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க, ஏன் ப்ரோ நல்லா இருக்குன்னு சொல்ற, பெட்ரோலுக்கு கியூல நிக்கிறாங்க, அதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா அப்படின்னா. ஒரு சில டெம்பரரியான சிச்சுவேஷன்ஸ்ல மக்கள் ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. ஒரு மாதிரி பயத்துக்கு உள்ளாகி ஒருவேளை கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் அதெல்லாம் பண்றாங்க. ஏன் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில எண்ணெய் வளங்கள் இல்ல தானே. அப்படி இருக்கும்போது அந்த பயம் நேச்சுரல் தான். அது ஒரு தற்காலிகமான பிரச்சனை தானே. நான் நிரந்தர பிரச்சனைகளை பத்தி பேசுறேன். இன்னைக்கும் எத்தனையோ நாடுகள்ல குழந்தைங்க எவ்வளவு படிக்கிறதுக்கு ஆசை இருந்தும் படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, நான் ரீசெண்டா காசால ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த பில்டிங் ஃபுல்லா உடைஞ்சு நொறுங்கி கிடக்கு. அந்த குழந்தைங்க இருக்க அந்த சின்ன இடத்துல ஒரு ரப்பர் ஷீட்டை வச்சு தான் மறைச்சிருக்காங்க. அந்த சின்ன குழந்தை ஒரு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு ஆசைகள் இருந்தும் அந்த பசங்களுக்கு அது படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை தானே. அப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்காவில எல்லாருக்குமே படிப்பு கட்டாயம்னு சொல்றாங்க தானே. எல்லாரும் படிக்கிறதுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி அதுல இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. எங்க அக்கா படிச்சு கொடுத்த ஸ்கூல்ல அந்த பிரின்சிபல் அது ஒரு கிராமத்து ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்ல பெரிய அளவுக்கு கிரவுட் இல்ல. அந்த பிரின்சிபல் யார் யாரெல்லாம் ஸ்கூல் வரலையோ அவங்க எல்லாம் அந்த சரௌண்டிங்ல இருக்கவங்களா இருந்தா அவங்க வீட்டுக்கே போயிருவாங்க. அவங்க வீட்டுக்கே போயிட்டு ஏன் அவன் ஸ்கூல் வரல, என்ன பிரச்சனை, வீட்டுல எதுவும் பிரச்சனையா, வேற எதுவும் பிரச்சனையா, அவன் படிக்க முடியாம இருக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, ஏதாவது அவங்க சைட்ல தீர்த்து வைக்கக்கூடிய பிரச்சனைகளா இருந்தா அதை கூட கலந்து ஆலோசிக்கிற அளவுக்கு அவ்வளவு டெடிகேட்டடான டீச்சர்ஸ் அங்க இருக்காங்க. இது சும்மா கடமைக்கு செய்யற மாதிரி இல்ல. அது ஒரு மாதிரி ஆத்மார்த்தமா ஃபீல் பண்ணி இல்ல அவன் மேல வந்தாதான் அந்த குடும்பத்துல ஒரு சேஞ்ச் நடக்கும். இல்லனா அவனும் அடுத்து போயிட்டு அதே ஸ்டைல்ல தான் வேலை செய்வான், அதே மாதிரி தான் தொடர்ந்து வருவான். அதை நம்ம மாத்தணும், அந்த செயினை பிரேக் பண்ணணும், அவன ஒரு மாதிரி மேல அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு டீப் இன்டென்ஷன் பெரும்பாலான டீச்சர்ஸ் கண்ணில் நான் பார்த்திருக்கேன். சோ அதுக்கு நம்ம தேங்க் பண்ணணும். ஏன் அந்த மாதிரியான உணர்வுகள் இருக்க மனுஷங்க நிறைய பேர் ஸ்ரீலங்கால இருக்காங்க. இப்ப இந்த உலகத்தை பொறுத்தவரையில ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம் என்ன தெரியுமா? மனித நேயம், இரக்கம், கருணை. இதுதான் எங்கேயுமே இல்ல. அதனால தான் எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் ஒரு சிலர் தனிப்பட்ட சுய லாபத்துக்காக கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற வாரா இருக்கட்டும், இதுக்கு முன்னுக்கு காசால நடந்த வாரா இருக்கட்டும், ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனை, ஒரு சிலர் சுய லாபத்துக்கான பிரச்சனை அப்படிங்கும் போது அதுல பாதிக்கப்பட்டது யாரு? பொதுமக்கள். இறந்து போனது யாரு? பொதுமக்கள். குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க எல்லாம் கொன்னானுங்க. ஒரு சந்ததியே இந்த உலகத்துல இருக்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையுமே கொண்டு குவிச்சானுங்க. இந்த உலகத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த குழந்தைங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் அழிச்சாங்க. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா யார் மனசுலயும் இறக்கம் இல்ல, கருணை இல்ல. இந்த மனித நேயம் அப்படிங்கிறதுலாம் வெறும் வார்த்தையா போயிருச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவான வார்த்தைகளா போயிருச்சு. அப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கன் மக்கள், அதுவும் சாதாரணமா இப்ப டீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் கூட அவங்க ஒரு ஜாப் தான் பண்றாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்க ஃபேமிலியில நிறைய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் தாண்டி வெளியில ரொம்ப பர்சனல் கேர் எடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் தனித்தனியா பாக்குறதுக்கு ஒரு மனசு வேணும். நான் எல்லா டீச்சர்ஸையும் சொல்ல மாட்டேன், பெரும்பாலான டீச்சர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனா ஒரு சில டீச்சர்ஸ் இன்னும் இருக்காங்க தான், வெறும் மணி மைண்டடா இருக்காங்க. இன்னுமே கூட ஸ்டூடெண்ட்ஸை அவங்க கிட்ட கிளாஸ் வர சொல்லி புஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல விதமா கவனிப்பாங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி அதெல்லாம் காட்டுற டீச்சர்ஸ் இன்னும் இருக்காங்க. என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு சாரை பார்த்தேன். அவர் ஒரு பிசிக்ஸ் வாத்தியார். அந்த மனுஷன் படிச்சு கொடுத்து அதை பத்தி பேசுறேன்னா, பட் ஆனா அந்த மாதிரி இருக்காங்க தான், இல்லன்னு இல்ல. பட் ஆனா பெரும்பாலான டீச்சர்ஸ் என்னைக்குமே ரொம்ப டெடிகேட்டடா இருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம கண்ட்ரியை வச்சிருக்கிறதுக்கு ஸ்ரீலங்காவுக்கு நம்ம தேங்க் பண்ணணும். எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா கடந்த நாட்கள்ல யுத்தங்கள் நடந்துச்சு, அதனால பேரிழப்பு ஏற்பட்டுச்சு, நாட்டுல பெரிய பின்னடைவு இருந்துச்சு. ஆனா தொடர்ந்து நம்ம அங்கனே ஸ்டக் ஆகி நிக்க முடியாது. அதுக்காக நம்ம இருக்கவங்களை இன்னும் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா வந்து பிரசன்ட்ல வேற கவர்மெண்ட் இருக்காங்க, எல்லாத்தையும் ஒரு மாதிரி நடத்துறாங்க. எல்லாத்துக்கும் மேல நம்மளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்மள சுத்தி இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம நல்ல விஷயங்களை கத்து கொடுத்துட்டு போகணும். அவங்களுக்கு கீழே வந்து நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம விதைக்கணும். அப்படி இருக்கும்போது வந்து தொடர்ந்து அதை பத்தி பேசுறதை விட அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம நகர்ந்து போற மாதிரி இருக்கணும். ஸ்பெஷலி அந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். அட் த சேம் டைம் மக்களுக்கு இடையில நம்ம என்னைக்குமே வந்து ஒரு யூனிட்டியை வந்து நம்ம வச்சுக்கணும். மக்களுக்கு இடையில ஒரு ஒத்துமை இல்ல அப்படிங்கிறது தான் வந்து வெளியில இருந்து வரவனுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்மள உடைச்சி நம்மளுக்கு இடையில அவனுக்கு தேவையான விஷயத்தை சாதிச்சுட்டு போறதுக்கு. அதுக்கு இன்னொரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் வந்து இப்ப மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற வார். இதனால யோசிச்சு பாருங்க, மிடில் ஈஸ்ட்ல இருக்க அவ்வளவு கண்ட்ரீஸும் ஒத்துமையா இருந்தாங்கன்னா அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. ஏன் இந்த உலகமே இயங்குறதுக்கு தேவையான மொத்த ஆயில் சப்ளையும் அவங்க கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது பணக்கார நாடுகளா அவங்க தான் இருக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருந்துச்சுன்னா, அவங்களுக்குள்ள இருக்க ஒத்துமையா உடைக்கணுங்கிறதுக்காக வெளிநாட்டுல இருந்து வந்த அமெரிக்காக்காரன் என்ன பண்ணா, உங்க நாட்டுல நாங்க $1 பில்லியன் ட்ரில்லியன் இன்வெஸ்ட் பண்றோம், எங்களோட அமெரிக்கன் மிலிட்டரி பேஸ் உங்களோட கண்ட்ரில வச்சுக்கிறோம், உங்களை ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல அவங்க ரெண்டு நாடுகளுக்கு இடையில வந்து ஒரு மாதிரியான பிரச்சனைகளை தூண்டி விட்டு இந்த நாடு வந்து அவங்களுக்கு எதிராக வந்து போர் தொடுக்க வச்சு அது அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டா பேச முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க. ஏன்? அவனுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றானுங்க, அவனுங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்றானுங்க. அப்படி இருக்கும்போது இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்க கண்ட்ரீஸ்குள்ளேயே அவங்க ஒரு மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சு சாவணும், அவன் வந்து அவங்களுக்கு தலைவனா இருக்கணும் அப்படிங்கறத இன்டென்ஷன். இதுல வந்து பாதிக்கப்பட போறது யாரு? சாதாரண பொதுமக்கள். கொல்லப்பட போறது யாரு? சாதாரண பொதுமக்கள். ஏன் கேட்டா கொலாட்ரல் டேமேஜ் அப்படிங்கிறானுங்க. அதனால தான் சொல்றேன், நம்ம என்னைக்குமே அடுத்து வர்றவங்களுக்கும் சரி, இப்ப இருக்க பிரசன்ட் லைஃப்லயும் சரி, நம்ம வந்து என்னைக்குமே வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸையும் ஒற்றுமையை பத்தி தான் பேசணும். அப்பதான் வந்து அடுத்து வரவங்களும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பாக்குறவங்க கூட வந்து ஓ ஸ்ரீலங்காவில் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கா, சோ ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டி தான் அவங்க மைண்ட்ல ட்ரிகர் ஆகுமே தவிர பாஸ்ட்ல இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்திருக்கு, அதனால நம்ம இப்படி தான் நடந்துக்கணும், இவங்கள பார்த்தா அப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கிறதுக்கு நம்மளே ஒரு எக்ஸாம்பிளா இருந்துடக்கூடாது. நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க guys. and இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. see you.